தமிழ்நாடு வனத்துறையில நிர்வாக அலுவலர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிற கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு வனத்துறையில வெளிவந்திருக்கிற நிர்வாக அலுவலர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உதவியாளர் பணிக்கான தகவல்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது நிர்வாக அலுவலர் பணிக்கான தகவல்களை பார்க்கலாம். இந்த பணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி MBA அல்லது PG டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட்ல தெரிவிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 3 வருடம் பணிக்கான அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. இந்த பணிக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 50,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அசோசியேட் பணிக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, இக்கோ டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பணிக்கான அனுபவம் பொறுத்த வரைக்கும் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா டிராவல், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் மேனேஜ்மெண்ட்ல மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 2. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சிங்ல ஏதாவது ஒரு பிரிவில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு பணிக்கான அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பணிக்கான எண்ணிக்கை, அதாவது காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் அசோசியேட் பணிக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 4 வருடம் வரைக்கும் பணிக்கான அனுபவம் பெற்றிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/8/2026. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அது பக்கத்தில் லாகின் ஃபார் அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஓப்பன் ஆகும். அது அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து OTP கொடுத்து உள்ளே போயிட்டு இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.